பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம் ஒட்டுமொத்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறிய ஒற்றை கடிதத்தின் மூலமாக ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தான் என்றும் அவரது கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை கொடுப்பது கடினம் என்றும் கடைசி நேரத்தில் தற்பொழுது கூறியிருப்பதால் அதிமுகவின் வேட்பாளர்களுக்கு புதிய சின்னத்தை கொடுத்தால் ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியாத அவல நிலைதான் ஏற்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் தலைவன் தான் ராஜா என்று இவ்வளவு நாட்களாக ஆணவத்தில் பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் சுற்றி வளைத்துவிட்டது என்றே நாம் கூறலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டவர் என்ற கடிதத்தை தற்பொழுது அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் மூலமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கான பதில் கடிதம் இன்னும் வரவில்லை. ஆனால் தற்காலிகத்திற்கு ஓபிஎஸ் அவர்களது கையெழுத்து இல்லாமல் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் வேட்பாளர்களுக்கு வழங்க முடியாது என்ற செய்தி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே நாம் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் அதிர்ஷ்டம் என்றே அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ற நம்பிக்கை துரோகி இருக்கவே கூடாது. ஏனென்றால் மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான வேட்பாளர்கள் யாரும் வெற்றியடைய மாட்டார்கள், கூட்டணியே சரிகிடையாது என்றும் இந்திய தேர்தலை பொறுத்தளவிற்கு மக்களவை தேர்தல் என்பது என்டிஏ தேசிய கட்சிகளாகத்தான் இருக்கிறது. இதில் ஐஎன்டிஏ என்டிஏ போன்ற கட்சிகளுக்கான கருத்து வேறுபாடுகள் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தனித்து போட்டியிடுவது எந்த ஒரு பயனும் ஏற்படுத்தாது என்றும் நாடாளுமன்றத்தில் யாருக்கு சாதகமாக இவர் குரல் எழுப்ப முடியும் என்ற ஒரு கேள்வியும் தான் எழுப்பப்படுகிறது. மீண்டும் மக்களவையில் மத்திய பாஜக தான் ஆட்சியை அமைக்கும். ஆனால் அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு செயல்படுவது முற்றிலும் தவறானது என்றும் கடுமையான விமர்சனம் தான் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் சரியான நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க முடியாது என்ற அதிகாரப்பூர்வமான கடிதமும் வெளியானதால் ஒட்டுமொத்த அதிமுகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் ஓபிஎஸ்ஸின் கையில் அதிமுக வரும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார். அவர் கூடிய அடுத்த நொடியே தற்பொழுது தேர்தல் ஆணையம் செய்த சம்பவம் தான் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறுவது சரியா அல்லது அதிமுக இரட்டை இலை சின்னம் இல்லாமல் வெற்றியடையுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக மட்டும் கூறுங்கள்.